தமிழகத்தில் எதிரெதிர் அணியில் இருக்கும் எதிரெதிர் கொள்கைகளை கொண்ட அரசியல் கட்சிகள் கூட தேர்தல்களின் போது இணைந்து போட்டியிடும் காட்சிகள் வழக்கமாகிவிட்டன. பொது எதிரியை வீழ்த்துவதற்காக கொள்கை முரண்களை மறந்து கூட்டணி வைக்கும் வழக்கம் எப்போது தொடங்கியது என்பதை இப்போது பார்க்கலாம். அண்ணா தலைமையிலான திமுக 1957 போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே 15 தொகுதிகளை வென்றது. இதற்கிடையே காங்கிரசுடன் முரண்பட்டு அக்கட்சியிலிருந்து விலகிய ராஜாஜி 1959 ஆண்டில் சுதந்திரா கட்சியை தொடங்கினார். எதிரெதிர் நிலைப்பாடுகளுடன் களமாடிய இரு தலைவர்களும் 1962 ஆண்டு காஞ்சிபுரத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரே மேடையில் பேசும் வாய்ப்பு தற்செயலாக அமைந்தது. அப்போது உரையாற்றிய அண்ணா, ராஜகோபாலாச்சாரியாரும் நானும் சேர்ந்திருப்பதை கூடா நட்பு என்று சொல்கிறார்கள். உண்மையில் இது தேடாமலே அமைந்த நட்பு என்றார். ஆனாலும் அந்த ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் இரு கட்சிகளும் தனித்தே போட்டியிட்டன. அந்த தேர்தலில் திமுக 50 இடங்களை பிடித்து எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. ராஜாஜியின் சுதந்திரா கட்சி 6 தொகுதிகளில் வென்றது. மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியே அமைந்தது. எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்தால் காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தியிருக்க முடியும் என்பதை தேர்தல் தரவுகள் சுட்டிக்காட்டின. காங்கிரஸ் கட்சிக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையே 4% வாக்குகள் மட்டுமே வித்தியாசம் இருந்தது. இத்தகைய ஒரு சூழலில் நாளடைவில் திமுகவுடன் ராஜாஜி நெருக்கம் காட்டினார். 1967 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுக, சுதந்திரா கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், சம்யுக்தா சோசியலிஸ்ட் கட்சி, ஆதித்யநாரின் நாம் தமிழர் கட்சி, மாபுசியின் தமிழரசு கழகம் ஆகிய கட்சிகள் ஐக்கிய முன்னணி என்ற பெயரில் கூட்டணியாக போட்டியிட்டன. அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றதுடன் திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு எனும் கூட்டணி சூத்திரத்துக்கு வழியமைத்துக் கொடுத்த தேர்தலாக 1967 தேர்தல் அமைந்தது.